சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, இந்த செக் பவுன்ஸ் விஷயத்துல பர்சனல் லோன், ஹவுசிங் லோனு அண்ட் பிசினஸ் லோன் மற்றும் சிட் ஃபண்ட் லோன் இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் விஷயத்துக்கும் வந்துட்டு இதே மாதிரியான சட்டம் தான் போடணுமா, இல்ல அதுக்குன்னு தனி சட்டங்கள் இருக்குதா? பொதுவா உங்களோட செக் பவுன்ஸ் ஆச்சுனாலே பேங்க்ல இருந்து எல்லாத்துக்குமே இது நீங்க பேங்க் கொடுத்திருக்கீங்க, இண்டிவிஜுவல் கொடுத்திருக்கீங்க, சிட் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க, நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நீங்க எதுக்கு கொடுத்தாலும் சட்டம் ஒண்ணுதான். உங்களுக்கு 2 years இம்ப்ரிசன்மெண்ட், அந்த என்ன அமௌண்ட்டோ அதுக்கு டபுள் அமௌண்ட் ஆஃப் ஃபைன், இல்ல உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு யாருக்கு என்ன கொடுத்திருக்கீங்கிறத பொறுத்து அவங்கவுங்க மெஷர்ஸ் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல்னா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க பெரிய லெவல் ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நீங்க இப்போ கடனுக்காக நீங்க அந்த செக் போஸ்டேட்டட் செக்கோ இல்ல செக்கோ கொடுத்திருக்கீங்க, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க அந்த கடன் எம்ஓடிடிலயோ சரி இல்ல அந்த லோன் டிரான்சாக்ஷன் சரி ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு அது மூலமா உங்களுக்கு ரெமெடி கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சர்ஃபாசி, அதாவது இந்த பேங்க்ல இருந்து வர வேண்டிய தொகையை வசூலிக்கிறதுக்குன்னே இந்த நீதி தீர்ப்பாயம் இருக்கு. நாங்க டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னு சொல்லுவோம். சோ இதுல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி அதுலயும் உங்களுக்கு ரெமெடி கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு லா ஒண்ணுதான். உங்க செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வழியில உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வழியில அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு லால. நீங்க என்ன வழியை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறது உங்களோட டிஸ்கிரிப்ஷன். இல்ல நீங்க சிவில் சூட் ரெக்கவரி ஆஃப் மணி ஃபைல் பண்றீங்க, ஆர்டர் 37 சிபிசி ப்ரிஃபர் பண்றீங்கனாலும் அது உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஒவ்வொரு ரெக்கவரி மெத்தடுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு, ஒவ்வொரு வகையில டைம் கன்சியூம் ஆகும். உங்களுக்கு எது வசதின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன், ஆன்லைன் டிரான்சாக்சன் அதிகமா நடக்கிற இந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரி செக் பவுன்சஸ் கேஸ் எல்லாம் பொருந்துமா? என்னதான் எல்லாரும் யூபிஐ பேமெண்ட், கூகுள் பே, பேடிஎம் அப்படிலாம் யூஸ் பண்ணாலும் இன்னைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்சன் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் செக் யூஸ் பண்ற வழக்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் இன்னும் ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்றோம், ஆர்டிஜிஎஸ் பண்றோம் அப்படின்னாலும் இன்னும் நிறைய பேரு நீங்க செக் கொடுத்துருங்க எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற பர்சன்ஸும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க செக் மெத்தட யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக் பவுன்ஸ்க்கு உண்டான ரெமெடியும் இருந்துதான் ஆகணும். சோ அப்போ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பலன் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்சன்ஸ்க்காகவே பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக் உங்களுக்கு டிஸ்ஆனர் ஆச்சுன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 138 கீழே பனிஷ் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007ல செக்ஷன் 25 படி ஆன்லைன்ல பண்ற டிரான்சாக்சன்ஸ் டிஸ்ஆனர் ஆச்சுனாலும் உங்களுக்கு அதே மாதிரி லா உங்களுக்கு ப்ரிவைல் ஆகும். உங்களுக்கு கான்சிக்வன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி மாதிரி நீங்க லீகல் நோட்டீஸ் நீங்க போஸ்ட்ல சர்வ் பண்ணணும் அப்படிங்கறது இல்லாம நீங்க இமெயில்ல கொடுக்கலாம், வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம், நார்மல் எஸ்எம்எஸ்ல கொடுக்கலாம். எல்லாமே ஒரு வேலிட் ப்ரூஃபா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த வழக்கு நடக்கிற டியூரேஷன்ல உங்களுக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட தொகைக்காக நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த தொகையில இருந்து 20% உங்களுக்கு இன்ட்ரம் காம்பன்சேஷனா உங்களுக்கு கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா வழங்கவும் சான்சஸ் இருக்கு உங்க சைட் மெரிட்ஸ் இருக்கும் போது. சோ எந்த காலமா இருந்தாலும் சரி நீங்க செக்கை யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வர கான்சிக்வன்சஸ்க்கும் நீங்க லயபிள் ஆகணும். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஹேண்ட் கேஷா நம்ம பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பேமெண்ட் செக்கா கொடுக்கும் போது அது பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதுக்காக வழக்கு போட முடியுமா? தாராளமா. கடன் ஆஸ்பெக்ட்ல நீங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி கொடுத்திருந்தாலும் சரி, கடன் தான். சோ அந்த கடனுக்கு உண்டான அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கிற மெத்தடு அந்த கன்சர்ன் பர்சன் செக்ல சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கடனுக்காக கொடுத்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்ஆனர் செக்குங்கிற வழக்கு கீழே கண்டிப்பா உங்களை சார்ஜ் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அவங்க நான் கடனா கொடுக்கல, இதை கிஃப்டா தான் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் தேவைப்படும். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு கடன் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் உங்ககிட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்கலாம், இல்ல இமெயில் கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ண மெத்தட் ஆன்லைன் டிரான்ஸ்பரா இருக்கலாம். அந்த அமௌண்ட் இவங்க கொடுக்கல அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி நான் கேஷ்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட எந்த டிஃபென்ஸும் இருக்காது. சோ முதல்ல ஃப்ரெண்ட்லி கடனா இருந்தாலும் சரி, நெய்பர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல தேர்ட் பார்ட்டி மூலமா நீங்க வாங்குற ஃபார்மல் லோனா இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் ரெக்கவரி ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட் நீட் எப்பவுமே கரெக்ட் தான், பட் நமக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேரண்டி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் சொல்லட்டுமா? அமௌண்ட் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் பர்சன்
உடனே ஆன்லைன் பேமெண்ட் அதாவது ஜிபேல அமிச்சிட்டாங்க, ஒரு 10,000 ரூபாய் அமிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். இதை வந்து நம்ம கடனோ லோனோ எதுவுமே சொல்றோம், போன் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறோம், அவங்க அமௌண்ட் கேட்கறாங்க, சரி ஓகே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபேல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அந்த கன்சர்ன் பர்சன் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி சொன்ன தேதிக்குள்ள நமக்கு அமௌண்ட் கொடுத்தாதான் போச்சு. அப்படியே அந்த அமௌண்ட் நமக்கு திரும்ப வரல அப்படின்னா நமக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கிறதுக்கு? அந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஒரு ப்ரூஃப் மட்டும் தான். நீங்க சைன் பண்ணிக்கல, உங்க 2 பேருக்குள்ள எந்த டாக்குமெண்ட்டுமே இல்ல. அப்போ அவங்க அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, ரெக்கவரி ஆஃப் மணிக்கு சூட் ஃபைல் பண்ணுவீங்க. பட் எல்லாத்துக்கும் பேசிஸ் என்ன, நீங்க கடன் இருக்கு 2 பேருக்குள்ள எக்ஸிஸ்டன்ஸ், அதை 2 பார்ட்டியும் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டாதான் அந்த கடனுங்கிற இஷ்யூவே உங்களால கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ எப்பவுமே நீங்க எதையுமே டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப இந்த செக் விஷயங்கள்ல பர்சனல் பாரோவிங் வெர்சஸ் பிசினஸ் டீலிங் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பர்சனல் பாரோவிங்ஸ் அப்படின்னா யாரு கன்சர்ன் பர்சன் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறாங்களோ பாரோ பண்றாங்களோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% லயபிள் ஆவாங்க உங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு. சோ நீங்க அந்த கடனை ரெக்கவர் பண்றதுக்கு அவங்க மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, ரெக்கவரி சூட் ஃபைல் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீங்க பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்க வேண்டியவர் அந்த கன்சர்ன் பர்சன் மட்டும் தான். ஆனா பிசினஸ் டீலிங்ஸ்னு வரும்போது அந்த பிசினஸ் டீலிங்ஸ் வந்து பொதுவா ஒரு கம்பெனி மூலமாவோ இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாவோ பிசினஸ் டீலிங்ஸ் நடக்குது. அப்போ இந்த மாதிரி லயபிலிட்டி அரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனிக்கு அதோட டைரக்டர்ஸ்க்கு லயபிலிட்டி வந்து மூவ் ஆகும், ஷிஃப்ட் ஆகும். அந்த இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த கடனை திரும்பி கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும். இப்ப இதுவே பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த கடனை திரும்பி கொடுக்கறதுக்கு லயபிள் ஆவாங்க. இன்கேஸ் கடனை திரும்ப பர்சனல் பாரோவிங்ஸ்ல கொடுக்க முடியலன்னா அந்த கன்சர்ன் பர்சனோட சிபில் ஸ்கோர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இப்ப இதுவே கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியோட குட்வில், கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்ஸ், ஓடி லிமிட், கேஷ் கிரெடிட், இது எல்லாத்துலயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு கம்பெனிக்காக ஒரு இண்டிவிஜுவல் ரெப்ரசென்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில ஒரு டிரான்சாக்சன் நடக்கணும் அப்படின்னா போர்ட் ரெசல்யூஷன் போட்டு இந்த வேலையை இந்த கன்சர்ன் பர்சன் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்ணுவாங்க கம்பெனியோட லெட்டர் ஹெட்ல, கம்பெனியோட சீல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த கன்சர்ன் பர்சன் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும், அதாவது அவர் எழுதி கொடுத்த செக் டிஸ்ஆனர் ஆச்சுனாலும் கம்பெனி மேல நம்மளால கேஸ் தொடுக்க முடியும். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அதுக்கு லயபிள் ஆவாங்க, அவங்க வந்து அந்த கடனை தீர்த்து வச்சாகணும். ஆனா இதுவே இண்டிவிஜுவல் வந்து கொடுத்த கடனுக்கு அந்த இண்டிவிஜுவல் மட்டும் தான் லயபிள் ஆவாங்க, நம்மளால வேற யாரையுமே வந்து நம்ம கேஸ்ல உள்ள இழுக்க முடியாது. இப்ப இந்த செக் பவுன்ஸ் கேஸ்ல வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த கேஸ் தானாவே முடிவுக்கு வந்துருமா? இந்த அதாவது வந்துட்டு வேற சோர்ஸ் மூலியமாவோ இல்ல வேற ஏதாவது டைரக்ட் டிரான்சாக்சன் மூலியமா அந்த பணம் வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சட்டப்படி அதை எப்படி எல்லாம் வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கும்? நீங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் அதை நீங்க உங்களுக்குள்ள தீர்த்துக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு கோர்ட்டோட அக்னாலஜ்மெண்ட்டோ வர தேர்ட் பார்ட்டியோ வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் எப்போ உங்க கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சோ அப்போ நீங்க பண்ற எல்லா டிரான்சாக்சனுமே பண்ற எல்லாமே வந்து கோர்ட் மூலமா அக்னாலஜ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா கோர்ட் இந்த கேஸ் கன்சர்ன் பர்சன் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, பிகாஸ் அந்த கேஸ்க்கு உண்டான பணத்தை இந்த கன்சர்ன் பர்சன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கோர்ட் மூலமா ரெக்கார்ட் ஆனால் ஒழிய அந்த கேஸ் வந்து கோர்ட்ல முடியாது. சோ நீங்க வெளியில அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் மூலமா நீங்க செட்டில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல நீங்க சைன் பண்ண இல்ல நீங்க பணம் கொடுத்த ப்ரூஃப், அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம், இல்ல அந்த செட்டில்மெண்ட் உண்டான ப்ரூஃப் நீங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன் ஜெனரல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல டிஸ்ஆனர் ஆஃப் செக்ஸ் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான், அதாவது நமக்குள்ள முடிச்சுக்க கூடிய ஒரு அஃபென்ஸ் தான், செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அஃபென்ஸ் தான். ஆனா அந்த செட்டில்மெண்ட் கோர்ட்ல ரெக்கார்ட் ஆனாதான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். சில சமயம் நிறைய பேர் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு வெளியே காசு வாங்கிட்டு கோர்ட்ல வந்து இல்லங்க என்ன ஏமாத்திட்டான் எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லயபிலிட்டி கண்டினியூ ஆகும். அப்ப நான் பணம் கொடுத்துட்டேங்கிற டிஃபென்ஸை உங்களால சூஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அது கோர்ட்ல ரெக்கார்டிங்ல வரணும். சரி, செக் பவுன்ஸ் ஆன எத்தனை நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும்? நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும்? இன்கேஸ் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட பேங்க் இன்ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க அந்த கன்சர்ன் பர்சன் யாரு செக்க கொடுத்தாங்களோ, எங்க லாங்குவேஜ்ல நாங்க டிராயர்னு சொல்லுவோம், அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்தாகணும் 30 நாளுக்குள்ள. இன்கேஸ் 30 நாளுக்கு மேல ஆயிடுச்சு நீங்க அப்பவும் லீகல் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு வழக்கு தொடுக்கும் போது உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன் நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் அந்த ஸ்டிபுலேட்டட் டைம்குள்ள உங்களால 30 டேஸ்க்குள்ள லீகல் நோட்டீஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு அந்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள நீங்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கு
உங்க செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, 15 நாளுக்குள்ள நீ எனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை சரியா மென்ஷன் பண்ணி நீ எனக்கு கொடுத்தாகணுங்கிற டிமாண்ட் பண்ணி ஒரு லீகல் நோட்டீஸ நீங்க நாங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம். சோ அப்படி நீங்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கு தெரிவிச்சாலே போதும். நீங்க இதை தவிர மத்தபடி நோட்டீஸ்லயோ இல்ல மெசேஜ்லயோ எதுலயும் நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. லீகல் நோட்டீஸே உங்களுக்கு சஃபிஷியன்ட் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் தான் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க இது சம்பந்தமா வழக்கு தொடுக்கணும்னாலும் இந்த 30 நாளுக்குள்ள கொடுத்த இந்த லீகல் நோட்டீஸ் தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃப், ரொம்ப வைட்டலான ப்ரூஃப். ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர்